அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்பொழுது பெற்றோர்கள் தம் பிள்ளைங்க சிறுநீர் கழிக்கும் பொழுதெல்லாம் உட்கார்ந்து சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் நீ சுத்தம் செய்து கொள் என்று பக்குவப்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ, அப்போது இருந்தே தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் இந்த உலகத்தினுடைய நோயிலிருந்தும் கபூர்னுடைய வேதனைகளிலிருந்து பாதுகாக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜா, முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அக்ஸரு அதாபில் கபரி மினல் பௌலி, கபர்னுடைய வேதனைகளில் அதிகபட்சமானது பெரும்பான்மையான வேதனைகள் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாத ஒரு காரணத்திற்காகத்தான் கபரில் அதிகபட்சமான வேதனைகள் அதிகமான நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே ஃபத்தனஸ்ஸஹு மினல் பௌலி, சிறுநீர் கழித்ததற்கு பின்னால் சுத்தமாகி கொள்ளுங்கள், உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திலிருந்து எல்லா விதமான ஆபத்திலிருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாக்கிறோம். கபரினுடைய ஆபத்திலிருந்து பாதுகாப்பதும் பெற்றோர்களாகிய நம்மில் ஒவ்வொருவர் மீது கடமைதான. யோசிப்போம்.